ஹாய். அதாவது நாளைக்கு வேறு சண்டே வேறு, அது இல்லாமல் தைப்பூசமும் சேர்ந்து வந்துடுச்சு வேறு. என்ன பண்ணுறது, நிறைய பேர் வந்து சண்டே வந்து நான்வெஜ் சாப்பிட்லாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. பட் தைப்பூசம் வந்து சண்டே வந்ததுனால நான்வெஜ் பிளான் கேன்சல் ஆகிருக்கும் நிறைய பேர்த்து வீட்டில். ஸோ யார் வீட்டிலலாம் நாளைக்கு நான்வெஜ் கிடையாது அப்படிங்கிறத வந்து இப்படி கையை தூக்கி காட்டுங்க. கையை தூக்குறது மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் ஒர்க்கு அப்படியே கிளம்பிட்டு அப்புறம் ரிட்டன் ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் அம்மா வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது இந்த கருப்பு சுண்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேகச்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் சாப்பிட்டேன். ஸோ அந்த கருப்பு சுண்டல் மட்டும் இல்லை, நேற்று ஃப்ரைடே சந்தைக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த மார்க்கெட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பனங்கிழங்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும், இது சாப்பிட்ணும் ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுச்சு. ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் வந்து பனங்கிழங்கு வந்து ஒரு டைமோ 2 டைமோ தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சா, சரி இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் எங்கள் அம்மா வச்சு வச்சுருந்தாங்களா, சரி ஓகேன்ட்டு அதை உரித்து உடைக்கிறதுக்குள்ளார அது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக தெரிஞ்சுது. இருந்தாலும் ஃபைனலாக அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போது ஒரு பைட்டு வைக்கும்போது அப்பா வர்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தி, வேணுமா நீங்களும் வாங்கி சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, பாய்.